நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 131 பேஜில் 7th சம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 7th சம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த சம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 மெத்தட்ஸ் ஆஃப் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து இயர்லி ஒவ்வொரு வருஷம் டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அந்த டைமில் அந்த யூனிட்டோட வேல்யூ என்ன இருக்குதோ அந்த வேல்யூக்கு நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அந்த யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா. ஸோ அதான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓப்பனிங் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற யூனிட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ மெச்சூரிட்டி டைமில் உங்கள் கையில் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் சேல் பண்ணுவீங்களா. ஸோ அதான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். போனஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் வருஷம் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கிடைக்காது. அதுக்கு பதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வருஷம் ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே. ஸோ போனஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனிங் யூனிட்ஸ் உங்கள் கையில் இப்போ 1,00,000 யூனிட்ஸ் 10,000 யூனிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ போனஸ் யூனிட் வந்து ஒரு 2,000 சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 2,000 யூனிட்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா. ஸோ க்ளோசிங் டைம் மெச்சூரிட்டி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் சப்போஸ் ஒரு 20,000 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 20,000 யூனிட் இருக்குது. ஸோ நீங்கள் 20,000 நீங்கள் சேல் பண்ணுறப்போ அந்த டைமில் NAV என்ன இருக்குதோ, ஸோ மெச்சூரிட்டி டேட்டில் NAV நெட் அசெட் வேல்யூ என்ன இருக்குதோ அந்த அசெட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே. ஸோ அதான் போனஸ் பிளான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோத் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் எதுவும் தர மாட்டாங்க, போனஸ் எதுவும் தர மாட்டாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரக்கூடிய ப்ராஃபிட்டை உங்களுக்கு டிவிடெண்ட் போனஸாக கொடுக்காம அவங்க வந்து க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது அவங்களோட கம்பெனியோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த டிவிடெண்ட் அண்ட் போனஸை அந்த ஃபண்டை ஃபுல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கம்பெனியோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே க்ரோத் ஆகிட்டே வரும். ஸோ அதோட நெட் அசெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரபிள் டு அதர் பிளான்ஸ் பிளான் சியில் உள்ள க்ரோத் பிளான் உள்ள நெட் அசெட் வேல்யூ வந்து மெச்சூரிட்டி டேட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ பிளான் சியில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு 33.42 இருக்குது. மெச்சூரிட்டி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 82.07 மாறி இருக்குது. மற்ற பிளானை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நெட் அசெட் வேல்யூ வந்து க்ரோத் பிளானில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ க்ரோத் பிளானில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நெட் அசெட் வேல்யூ அட் த மெச்சூரிட்டி டேட் பிகாஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் த டிவிடெண்ட் அண்ட் த கேபிட்டல் கெயின் இன் தேர் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல, போனஸ் எதுவும் கொடுக்கல, வரக்கூடிய ஃபண்ட் தே ஆர் இன்வெஸ்டிங் அண்ட் அந்த இன்வெஸ்ட் பண்ணுற மூலமாக அவங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே வருது. ஓகேங்களா. ஸோ NAV வில் பி மேக்ஸிமம் கம்பேரபிள் டு த அதர் பிளான்ஸ். ஓகேங்களா. ஸோ அதர் பிளானை கம்பேர் பண்ணுறப்போ NAV வந்து மெச்சூரிட்டி டேட்டில் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான், நெக்ஸ்ட் போனஸ் பிளான், அப்புறம் க்ரோத் பிளான். ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்போ வாங்குறாங்க அப்படின்னா இந்த பிளான் படி இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வந்து எப்போ வாங்கினா 1999 வாங்குறாங்க. ஸோ 1999 வந்து வாங்குறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் ஹோல்டர்ஸ் வந்து மிஸ்டர் ஆனந்த் பச்சன் அண்ட் மிஸ்டர் சாரு 3 இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் 1 lakhs ஈச் அண்ட் சோசன் BCA. ஓகேங்களா. ஸோ 1 lakh வந்து ஒவ்வொரு பிளானில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா B பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. B பிளான் வந்து போனஸ் பிளான். ஓகேங்களா. பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா C பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. C வந்து க்ரோத் பிளான். சாரு வந்து பார்த்தீங்கன்னா A பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. A வந்து என்ன பிளான் ஆக்சுவலாக டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு பிளானுக்கும் எந்த மாதிரி மெச்சூரிட்டி வேல்யூ வரும், எந்த மாதிரி பெனிஃபிட் வரும்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ பீரியட் வந்து பாருங்கள் 1/4/1999. ஓகேங்களா. ஸோ 1999 1 ஏப்ரலில் வந்து யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ மெச்சூர் ஆகுது 31 ஜூலை 2009 மெச்சூர் ஆகுது. ஓகேங்களா. ஒன் 4/1999 வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 31 ஜூலை 2009 மெச்சூர் ஆகுது. யூனிட்ஸ் வந்து இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மெச்சூர் ஆகுது 31/7/2009. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்போ இது வந்து எத்தனை வருஷம் சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள் 2000. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 1/4/1999 to 31/3/2000 வரைக்கும் இந்த பிளான் ஃபஸ்ட் இயர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 31/7/2009. ஓகேங்களா. ஸோ அப்போ 31/3 வரைக்கும் பார்ப்போம். 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2008 to 2009 இந்த இயர். ஓகே. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு
ஸோ ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் மந்த்லி நீங்கள் வந்து கணக்கு பார்க்குறத விட இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ 2000 ஸ்டார்ட் ஆகுது, 2009 முடியுது ஓகேங்களா. ஸோ அப்போ எத்தனை வருஷம் வரும்? 10 இயர்ஸ் வரும். 2000, 2001, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படிங்கிறப்போ 10 இயர்ஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் வருது? 4, 5, 6, 7 மொத்தம் 4 மாதம் வருது ஓகேங்களா. ஸோ 10 இயர்ஸ் + 4 மந்த் வரும் ஓகே. ஸோ 10 இயர்ஸை 10 × 12 பண்ணிங்கன்னா 120 மந்த் வரும் +4 மந்த் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக எவ்வளோ மந்த் வருது? 124 மந்த். ஸோ ஹோல்டிங் பீரியட் அந்த யூனிட்ஸை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்ச பீரியட் ஓகேங்களா. ஹோல்டிங் பீரியட் இஸ் 124 மந்த் ஓகேங்களா. ஸோ 124 மந்த்துக்கு வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க ஓகே. ஆனுவல் ரிட்டர்ன் பேசஞ்சே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வேல்யூ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். மெச்சூரிட்டியிலேருந்து ஓப்பனிங் வேல்யூ நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 124 மந்த்துக்குள்ளே ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும் ஓகே. ஸோ ரிட்டர்ன் ஃபார் 124 மந்த் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ பை 124 × 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானுக்கும் எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே இப்போ சம்மில் இன்ஃபார்மேஷன் வரிசையாக பாருங்கள். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ன் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஓகேங்களா. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து இங்கே வந்து 0% ரேட் ஓகேங்களா. ஸோ எக்ஸம்ப்டட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு சில ஃபண்டுக்கு வந்து முன்னாடி வந்து எக்ஸம்ப்டடாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் பட்ஜெட் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் சொல்லி கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 112A அண்ட் 111A சொல்லி நம்ம பார்த்துருப்போம் கேபிட்டல் கெயினில் ஓகேங்களா. 112A வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓகேங்களா. ஸோ லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 112A வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 வரைக்கும் நம்ம வந்து இப்போ உள்ள பட்ஜெட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் 1,25,000 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டு 12.5% வந்து டேக்ஸ் ரேட் போடுவோம் ஓகேங்களா. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 111A வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ 20% டேக்ஸு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கு 20% நம்ம டேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ இப்போ இவங்க சம்மில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் எதுவுமே இதில் அப்ளை பண்ணக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இதான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 10% சொல்லி கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ் ஓகே. ஓகே செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.2% அந்த சேல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா STT 0.2% பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கேஷ் அவுட்ஃப்ளோ. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இதுவுமே ஒரு கேஷ் அவுட்ஃப்ளோ ஓகேங்களா. அப்புறம் எஜுகேஷன் செஸ் அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டேக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக இன்கம் டேக்ஸ் படி ஹெல்த் எஜுகேஷன் 4% சொல்லி போடுவோம். இங்கே எஜுகேஷன் செஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் டெசிஷனுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் STT செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் நம்ம போடுவோம். எப்போ சேல் பண்ணுறப்போ பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஹெல்த் எஜுகேஷன் செஸ் வந்து நீங்கள் எடுத்துடவே கூடாது. அதாவது SFM ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்குறப்போ டிசிஷன் மேக் பண்ணுறப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்லாம் நம்ம இங்கே அப்ளை பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் எல்லாமே நம்ம போடுவோம். 4% நம்ம போடுவோம். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து போட வேண்டாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பார்க்குறோம்னா ஆனந்துக்கு பார்க்குறோம். ஆனந்த் வந்து போனஸ் பிளான் ஓகேங்களா. ஸோ போனஸ் பிளானுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ பார்க்க தான் கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல ட்விஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான் அது ஓகேயா. ஸோ பிளான் பி வந்து பாருங்கள் போனஸ் பிளான் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட் வேல்யூ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுக்கல. இங்கே 28/7/2003 தான் நெட் அசெட் வேல்யூ 31.4 வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அங்கே இருந்தால் நெட் அசெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே 31.4 நீங்கள் ஓப்பனிங் வேல்யூ எடுத்துடக்கூடாது. நீங்கள் வாங்குறப்போ 1/4/1999 நீங்கள் வாங்குறப்போ 1999 வாங்குறப்போ நெட் அசெட் வேல்யூ 0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 10 சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்களா. ஸோ 10 அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பனிங் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh/10 போட்டிங்கன்னா 10,000 வந்து ஓப்பனிங் யூனிட்ஸாக இருக்கும் ஓகேயா. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28/2003 போனஸ் எதுவுமே கொடுக்கல. 31/3/2004 வாங்க ஓகேங்களா. ஸோ 31/3/2004 வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து 5:4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 31/3/2004 போடுறப்போ உங்களுக்கு கையில் வந்து ஸ்டார்டிங்கில் 10,000 யூனிட் இருக்குது. அது வரைக்கும் எந்த போனஸுமே கொடுக்கல. ஸோ 10,000 நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ 5:4 கொடுக்குறாங்க.
5:4 ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் கையில் வந்து 10,000 யூனிட் இருக்கலாம். ஸோ 4 யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கு 5 யூனிட் வந்து போனஸாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு லெவலில் கொடுக்குறாங்க. 1 lakh யூனிட் 10,000 யூனிட் இப்போ கையில் இருக்குது இன்ட்டு 5/4. ஓகேங்களா? ஸோ 5/4 வந்து போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ 12,500 வந்து உங்களுக்கு போனஸாக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு 10,000 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ 12,500 வந்து போனஸ் தே ஆர் கிவிங். தென் வி ஆட் 10,000 + 12,500 போனஸ் யூனிட் வி கெட் 22,500 as க்ளோசிங் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ 31/3/2004 வி கெட் க்ளோசிங் யூனிட் as 22,500 அக்ரிகேட் ஆஃப் 10,000 and 12,500 போனஸ் யூனிட். ஓகே. ஸோ 10,000 and 12,500 போனஸ் யூனிட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 22,500 வந்து க்ளோசிங் யூனிட்ஸாக வரும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு 31/10/2007 எந்த போனஸும் இல்லை. 15 போனஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு போனஸ் எப்போ கொடுக்குறாங்க? 31/3/2008. ஓகேங்களா? ஸோ 31/3/2008 வரைக்கும் உங்களுக்கு 22,500 யூனிட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் எந்த போனஸுமே அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ 22,500 வந்து ஓப்பனிங் யூனிட்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போது போனஸை வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? 1:3. அதாவது 3 யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கு 1 யூனிட் வந்து போனஸாக கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ 22,500 × 1/3 போடுங்க. 7,500 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 7,500 வந்து போனஸ் யூனிட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் யூ ஆர் ஹேவிங் 22,500 யூனிட்ஸ். நவ் யூ ஆர் கெட்டிங் த போனஸ் 7,500 யூனிட்ஸ். ஸோ அக்ரிகேட்டிங் த 22,500 and 7,500 we get 30,000 as க்ளோசிங் யூனிட். ஸோ 22,500 வச்சுருக்கீங்க. உங்களுக்கு 7,500 வந்து போனஸாக கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணுறப்போ க்ளோசிங் யூனிட்ஸ் 30,000 உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த 24/3/2009 ஒரு போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:4. ஸோ 4 யூனிட் வச்சுருக்கவங்களுக்கு 1 யூனிட் வந்து போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு 30,000 யூனிட் கையில் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ 30,000 யூனிட் வச்சுருக்கீங்கன்னா இதில் 1/4 வந்து போனஸாக கொடுப்பாங்க. ஸோ 30,000/4 போட்டிங்கன்னா 7,500 உங்களோட போனஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ 37,500 யூனிட்ஸ் வந்து மெச்சூரிட்டி டைமில் கடைசியாக உங்களுக்கு கிடச்சது எவ்வளோ? 37,500. அப்புறம் ஏதாச்சும் போனஸ் எதுவும் கொடுக்குறாங்களா? எதுவுமே கொடுக்கல. ஸோ மெச்சூரிட்டி டைமில் உங்கள் கையில் எவ்வளோ யூனிட் இருக்கும்? டோட்டலாக 10,000லேருந்து ஆரம்பத்தில் 10,000 இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு போனஸாக கிடச்சிது. ஸோ இப்போ மெச்சூரிட்டி டேட் வந்துன்னா 37,500 உங்கள் கையில் போனஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெச்சூரிட்டி டேட்டில் மெச்சூரிட்டி டைமில் என்ன நெட் அசெட் வேல்யூ இருக்குதோ அந்த நெட் அசெட் வேல்யூக்கு நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ 31/7/2009 நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ? போனஸ் பிளானுக்கு 22.98. ஓகேங்களா? ஸோ போனஸ் பிளானுக்குள்ள நெட் அசெட் வேல்யூ தான் நீங்கள் பார்க்கணும். மற்ற பிளானுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ டேக் த நெட் அசெட் வேல்யூ as per the bonus plan on 31/7/2009 that is 22.98. ஓகே. ஸோ 22.98 வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு தான் நீங்கள் சேல் பண்ணுங்க. ஸோ மெச்சூரிட்டி டைமில் உங்கள் கையில் 37,500 யூனிட் இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணுங்க? நெட் அசெட் வேல்யூ 22.98க்கு யூ வில் சேல். ஓகே. ஸோ அந்த டைமில் சேல் பண்ணுறவங்க 37,500 × 22.98 போடுங்க. 8,61,750 வரும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? சேல் பண்ணுறப்ப எஸ்டிடி நம்ம பே பண்ணுவோம். ஸோ 0.2% வந்து எஸ்டிடி நீங்கள் போட்டுக்கோங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் ஃப்ளோ. ஓகே. ஸோ நெகட்டிவில் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. 8,61,750 × 0.2% நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேப்ளிகேன் வந்து டேக்ஸ் கிடையாது. ஆனால் ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேன் நமக்கு வரும்ல. ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேன் எப்படி வரும்? 24/3/2009 ஒரு 7,500 போனஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 24/3/2009 7,500 யூனிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம போனஸ் யூனிட்டுங்கிறதுனால காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் என்ன வரும்? 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ எந்த அமௌண்ட்டுமே நம்ம பே பண்ணாமல் போனஸஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் வந்து 0 தான் வரும். ஸோ 0 வந்து நம்ம எடுத்துப்போம் காஸ்ட் ஆஃப் அக்யூஷன். ஓகே. ஸோ இது நம்ம என்றைக்கு மெச்சூர் ஆகுது? 31/7/2009 மெச்சூர் ஆகுது. 2009 மெச்சூர் ஆகுது. ஸோ 7,500 யூனிட்டை அந்த டைமில் உள்ள நெட் அசெட் வேல்யூக்கு நம்ம சேல் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ? 22.98. ஓகேங்களா? ஸோ 22.98க்கு நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ எத்தனை மந்த் ஆயிருக்குது? ஆக்சுவலாக லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர். ஓகேங்களா? ஸோ 1 இயருக்கு மேலே நம்ம சேல் பண்ணணும். அது வந்து லாங் டேர்ம் கேபிகேன். 1 இயர்க்குள்ளே நம்ம சேல் பண்ணோம். அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிகேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே தான். லெஸ் தென் 1 இயர். எத்தனை மாதம் இருக்குது? 4, 5, 6, 7 4 மாதம் கிட்ட தான் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிகேன் வந்து அப்ளை ஆகும். ஸோ லாங் டேர்ம் கேபிகேன் இது வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் கேபிகேனா எதெல்லாம் பார்ப்போம்? இந்த 10,000 யூனிட்ஸு ப்ளஸ் அந்த டைமில் வந்து 12,500 போனஸு 7,500 போனஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அது வந்து லாங் டேர்ம் கேபிகேன். லாங் டேர்ம் கேபிகேன் டோட்டலி எக்ஸ்டெண்டட் தேர் கிவன். ஓகே. ஸோ அவங்க வந்து
லாங் டேர்ம் கேபிள் வந்து முழுக்க எக்ஸாம்ப்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி எக்ஸாம்ப்டட். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிள் ஒன்லி taxable. ஸோ we are taking the 7,500 units that are selling at within 1 year. ஸோ 7,500 போனஸ் யூனிட் வந்து வித்தின் 1 இயர் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிள் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ we are taking FEOC as 7,500 into 22.98. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேல் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் நம்ம என்ன போடுவோம், 0 தான் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ வரும், 7,500 into 22.98, 1,72,350. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் ரெடியூஸ் பண்ணுறப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதே அமௌண்ட் தான் 1,72,350 வரும். ஓகேங்களா, ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எத்தனை % கொடுத்துருந்தாங்க, 10% they are given. ஸோ 10% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டேக்ஸ் எவ்வளோ வரும், 17,235. இதுக்கப்புறம் ஹெல்த் எஜுகேஷன்ஸ்லாம் நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா இக்னோர் ஹெல்த் எஜுகேஷன்ஸ் தே ஆர் கிவன். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து இன்னும் ஹெல்த் எஜுகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 17,235 வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கேஷ் இன்ஃப்ளோ முதல்ல வந்து 8,61,750 ரூபா கேஷ் இன்ஃப்ளோ எஸ்டிடி நீங்கள் பே பண்ணிருக்கீங்க. அப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிள் வந்து 17,235 வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக பாருங்கள் எவ்வளோ வரும், 861,750 மைனஸ் 1,724 மைனஸ் 17,235 போட்டிங்கன்னா 8,42,791. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுவுமே கேஷ் அவுட்ஃப்ளோ தான். ஸோ 1 லேக்கை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 7,42,791 தான் உங்களோட நெட் ரிட்டர்ன். ஓகேங்களா, ஸோ இது வந்து 124 மந்த்துக்குனா 12 மந்த்துக்கு எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, எவ்வளோ ஆக்சுவலாக ரிட்டர்ன் 7,42,791. ஸோ இது வந்து டோட்டல் ரிட்டர்ன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 1 லேக். ஓகேங்களா, ஸோ இன்ட்டு 100 போடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 124 மந்த்துக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து 124 மந்த்துக்கு. ஸோ 12 மந்த்துக்கு எவ்வளோன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணோம். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 1 லேக்கால் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 லேக்கு. ஸோ அதில் உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் வந்து 7,42,791 into 12/124 போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 இயரோட ஆனுவல் ரிட்டர்ன் நமக்கு கிடச்சிடும். எவ்வளோ வந்திருக்குது, ஆனுவல் ரிட்டர்ன் 71.88% வந்திருக்குங்களா. ஸோ இதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்களுமே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் போகணும், எஸ்ஐபி ஃபண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, எஸ்ஐபி ஃபண்ட்னா நீங்கள் வந்து இயர்லி அதை வந்து போட்டுகிட்டே வரலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் எஸ்ஐபி ஃபண்டில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட, இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட, ஒவ்வொரு பிஎஃப் ஃபண்டு அந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரிட்டர்ன் தான் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, ஓகே, இதுதான் பி பிளான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து யார், பச்சன் வந்து என்ன பிளான் எடுத்துருக்காங்க, சி பிளான் எடுத்துருக்காங்க. ஸோ சி வந்து க்ரோத் பிளான். ஓகே, ஸோ க்ரோத் பிளானுக்கு பார்ப்போம். ஓகே, க்ரோத் பிளானுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகேங்களா, க்ரோத் பிளானுக்கு எதுவுமே கிடையாது. மூடையில் ஏதாச்சும் ஒரு அடிஷனல் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குமா, இருக்காது. ஓகேவா, ஏதாச்சும் டிவிடெண்ட் கிடைக்குமா, கிடைக்காது. ஓகே, ஸோ டேரெக்டாக 10,000 தான் உங்களோட வேல்யூ. 10,000 × 10 வந்து உங்களோட ஓப்பனிங் வேல்யூ. க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ, 10,000 × 82.07 போட்டிங்கன்னா க்ளோசிங் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் உங்களோட பெனிஃபிட்டாக வரும். ஓகேங்களா, ஸோ அதான் போட்டிருக்கேன். எவ்வளோக்கு நீங்கள் சேல் பண்ணீங்க, 10,000. அந்த டைம் க்ளோசிங் வேல்யூ வந்து பாருங்கள், பிளான் சிக்கு 82.07 வந்து உங்களோட க்ளோசிங் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ 82.07 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேல் வேல்யூ எவ்வளோ, 8,70,700. ஏதாச்சும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் இருக்குமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் வாங்கின யூனிட்ஸை கடைசி நம்ம சேல் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ 1 இயருக்குள்ளே எந்த யூனிட்ஸுமே நம்ம வாங்கலை. சேல் பண்ணுறதுக்கு 1 இயர் முன்னாடி ஏதாச்சும் யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வரும். இங்கே எந்த யூனிட்ஸுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்தில் 10,000 யூனிட்ஸ் வாங்கியிருக்கோம். க்ளோசிங்கில் அதாவது எத்தனை வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் 4 மாதம் கழிச்சு, 10 இயர்ஸ் 4 மந்த் கழிச்சு நம்ம வந்து 10,000 யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் தான் இருக்கும். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டோட்டலி எக்ஸப்டட். ஓகேங்களா, ஓகே, ஸோ இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா 1641 நம்ம போடுவோம். எப்படி 0.2% ஆஃப் 8,20,700. ஓகே, ஸோ அப்புறம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 1 லேக். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணது 1 லேக். ஓகேங்களா, ஸோ க்ளோசிங்கில் வந்து ஓப்பனிங் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெட் ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடச்சிரும். நெட் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 7,19,059 ரூபா வந்திருக்கு. ஓகேங்களா,
ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 124 மாதத்துக்குனா 12 மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணணும். ஸோ 69.59% வரும். ஸோ இதுதான் க்ரோத் பிளான் ஈஸியாக முடிஞ்சிடுங்க ஓகேங்களா. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்கிருக்கீங்க, என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ க்ளோசிங்கில் நீங்கள் வந்து அதே யூனிட்ஸ் தான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, என்ன நெட் அசெட் வேல்யூ நீங்கள் சேல் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இதுதான் உங்களோட க்ரோத் பிளானோட பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரு வந்து என்ன பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஏ பிளான், டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இருக்கிறதுலே கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வேறு லெவலில் வரும். ஸோ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஏல. ஸோ பிளான் ஏல வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் வரக்கூடிய டிவிடெண்டை என்ன பண்ணுவாங்கன்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீஇன்வெஸ்ட் பண்ணி யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்போலாம் டிவிடெண்ட் வருது, இந்த டேட் இது இந்த டைம்லாம் டிவிடெண்ட் வந்து வருது. ஸோ பிளான் ஏ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்கள் கையில் வந்து 10,000 யூனிட் இருக்குது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸில் 10,000 யூனிட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10,000 யூனிட்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28/7/2003 உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் கிடைக்குது. ஓகே டேட்டு ஓப்பனிங் யூனிட்ஸ். ஸோ ஓப்பனிங் யூனிட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் என்ஏவின்னு ஒரு காலமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ஏவி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் ஓப்பனிங் யூனிட்ஸு டிவிடெண்ட் அனுப்பணும். டிவிடெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா. டிவிடெண்ட் அமௌண்ட் நம்ம கிடைக்கும், அதை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். ரீஇன்வெஸ்ட் எவ்வளோ யூனிட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அப்புறம் க்ளோசிங் யூனிட். ஸோ சிம்பிள் தான். 28/7/2003 உங்கள் கையில் எத்தனை யூனிட்ஸ் இருக்கும், 10,000 யூனிட்ஸ் அப்படியே இருக்கும். நான் ஸோ 10,000 யூனிட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவிடெண்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வேல்யூவில் தான் நம்ம டிவிடெண்ட் வந்து போடுவோம் ஓகேங்களா. ஸோ நெட் அசெட் வேல்யூ நம்ம டிவிடெண்ட் போட மாட்டோம், ஃபேஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து டிவிடெண்ட் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 10,000 யூனிட் இருக்கா. ஸோ டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணுறப்போ 10,000 × 10 இன்ட்டு எத்தனை % டிவிடெண்ட்டு 28/7/2023 20% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ கால்குலேட்டரில் வந்து போடுங்க. ஸோ 10,000 × 10 வந்து ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு 20%. ஸோ உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து எவ்வளோ கிடைக்குது, 20,000 வந்து டிவிடெண்ட் கிடைக்குது. 20,000 டிவிடெண்ட் கிடைக்குது. ஸோ ரீஇன்வெஸ்ட் பண்ணுறப்போ எந்த ரேட்டுக்கு நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த டைமில் 28/7/2003 என்ன நெட் அசெட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு தான் நீங்கள் வந்து யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ நெட் அசெட் வேல்யூ அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிளான் ஏக்கு 30.7 ஓகேங்களா. ஸோ 20,000/30.7 பண்ணிக்கலாம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் யூனிட் எவ்வளோ வரும், by 30.7 651.47 யூனிட்ஸ் 51.47 யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 651.47 யூனிட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 10,000 யூனிட்ஸ் இருக்குது, இப்போ 651.47 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ க்ளோசிங் எவ்வளோ இருக்கும், 10,651.47 யூனிட்ஸ் ஓகேங்களா. வெயிட் வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்ட் தான். ஸோ 47 யூனிட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை யூனிட், எத்தனை டிஜிட், 2 டிஜிட் எடுத்துருங்க. ஸோ நம்ம 2 டிஜிட் எடுத்தே பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் எப்போ எடுத்துருக்காங்க, 31/3/2004 2004 ஓப்பனிங் எவ்வளோ இருக்கும், 10,651.47 யூனிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ டிவிடெண்ட் ஆக்சுவலாக எவ்வளோ வரும் உங்கள் கையில், இப்போது 10,651.47 யூனிட்ஸ் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 10 போடும் ஓகேங்களா. ஓகே ஸோ 31/3/2004 எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 70% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா.
ஸோ இன்ட்டு 70/100 போட்டிங்கன்னா 74,560.29 உங்களுக்கு டிவிடெண்ட். எவ்வளோ? 74,560.29 உங்களோட டிவிடெண்ட். ஸோ இப்போ எவ்வளோ நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்க? 74,560.29 அந்த டைமில் உள்ள நெட் அசெட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 31/3/2004 நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ? 58.42. ஓகேங்களா? 58.42 போட்டிங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் வரும்? இது வந்து டோட்டல் அமௌண்ட் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 58.42. ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை யூனிட்ஸ் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க? 1276.28. ஓகேங்களா? 0.28. ஓகே. ஸோ இத்தனை யூனிட்ஸ் வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 10,651 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ 1276.28 யூனிட்ஸ் வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக அவங்க கையில் எவ்வளோ இருக்கும்? ப்ளஸ் 10,651.47 அப்படின்னா 11,927.75. ஓகே. 11,927.75 யூனிட்ஸ் அவங்க கையில் இருக்கும். ஓகே. ஸோ 31/3/2007 11,927.75 யூனிட்ஸ் அவங்க கையில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டேட் எப்போ? 31/10/2007 40% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 31/10/2007 எத்தனை பர்சன்ட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க? 40%. 40% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் ஓப்பனிங் யூனிட் வந்து 11,927.75. ஸோ இப்போ டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 11,927.75 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ 10 இன்ட்டு எத்தனை பர்சன்ட் டிவிடெண்ட்? 40% டிவிடெண்ட் பார்த்தோம். ஸோ 40/100 47,711 வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைக்கும். உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள். 47,711 ரூபா நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த டைமில் உள்ள என்ன நெட் அசெட் வேல்யூ எதுவோ அதுக்கு தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ 31/10/2007 நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ? 42.18 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே. பை 42.18 போட்டிங்கன்னா 1131.13 31.13 யூனிட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி உங்கள் கையில் இவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 1131 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ க்ளோசிங்கில் உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஃபஸ்ட்டு வந்து 997.75 யூனிட்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ எவ்வளோ ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க? 1131.13 ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 13,058.88 இருக்கும். ஸோ இத்தனை யூனிட்ஸ் நம்ம கையில் இருக்கும். முப்பத்தொன்று 10/2007 அப்புறம் 15/3/2008 ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 15/3/2008 எத்தனை பர்சன்ட் கொடுக்குறாங்க? 25% கொடுக்குறாங்க. 25% ஜஸ்ட் ஒரு பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 13,058.88. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள். க்ளோசிங் யூனிட்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்த மாதிரி தெரியல தான் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க? 39,058.88. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்ட்டு 10 இன்ட்டு எத்தனை பர்சன்ட் டிவிடெண்ட்? 25% டிவிடெண்ட். ஸோ இன்ட்டு 25% பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 32,647 வரும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் உள்ள நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15/3/2008 46.45. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் 46.45 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 702.85 வந்து அடிஷனல் யூனிட்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங்கில் வந்து இவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13,761.73 யூனிட்ஸ் வந்து க்ளோசிங்கில் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24/3/2009 வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 13,761.72 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 10 இன்ட்டு அந்த டைமில் உள்ள டிவிடெண்ட் பெர்சன்டேஜ். டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40% கொடுத்துருக்காங்க. ஸோ 13,761.72 யூனிட்ஸ் இருக்குது. இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்டு 40% டிவிடெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு 55,047 வந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டாக வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை மொத்தமாக நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்க? அந்த டைமில் உள்ள நெட் அசெட் வேல்யூ பார்க்கணும். 48.10. ஓகேங்களா? ஸோ 48.10 நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ 1144.43 ரூபா உங்களுக்கு அடிஷனல் யூனிட்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து இவ்வளோ, அடிஷனல் யூனிட்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டு. ஸோ ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 14,906.16 வந்து க்ளோசிங் யூனிட்ஸ் தான் வரும். ஓகேங்களா?
ஸோ ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 10,000 யூனிட்ஸ் சார். அண்ட் அட் த மெச்சூரிட்டி டைம் யூ ஆர் ஹேவிங் 40,906.16 யூனிட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து நீங்கள் சேல் பண்ணி, ஸோ இந்த யூனிட் நீங்கள் சேல் பண்ணீங்க. ஸோ என்ன நெட் அசெட் வேல்யூவில் சேல் பண்ணீங்க? 31/7/2009 உள்ள நெட் அசெட் வேல்யூவோட 53.75. ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நீங்கள் சேல் பண்ணீங்க. ஓகேங்களா. ஓகே 31/7/2009 நெட் அசெட் வேல்யூவோட 53. ஓகேங்களா. ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் கான்செப்ட்குள்ளே வரும். லாங் டேர்ம் கேப்ளிகேட் எப்படியோ எக்ஸப்டட் தான். ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/3/2009 உங்களுக்கு ஒரு யூனிட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. 24/3/2009 உங்களுக்கு டிவிடன் இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு. ஸோ இத்தனை யூனிட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. எப்போ 24/3/2009 எப்போ மெச்சூராது 31/7/2009. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தேன் 1 இயர். ஸோ ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் வந்து அப்ளை ஆகும். 24/3/2009 எவ்வளோ யூனிட் பர்ச்சேஸ் பண்ணீங்க? 1144.43 யூனிட்ஸ். என்ன அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? நெட் அசெட் வேல்யூ 24/3/2009 48.10. ஓகேங்களா. ஸோ இதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசன். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் வந்து அப்ளை ஆகும். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் அப்படின்னா 1144.43 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க? அந்த டைமோட நெட் அசெட் வேல்யூ 48.10. ஸோ க்ளோசிங் பாருங்கள். க்ளோசிங் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறீங்க? 53.75. ஸோ 43 8 53.75. ஓகேங்களா. ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் பாருங்கள் 1144.43. இங்கே சேல் பண்ணுறப்போ 53.75, பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 48.10. ஓகேங்களா. ஸோ இது பண்ணினா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் வந்து கிடச்சிடும். ஓகே. ஸோ இது கால்குலேட் பண்ணுங்கள். 53.75 மைனஸ் 10 போட்டிங்கன்னா 5.65 ரூபா வந்து பெர் யூனிட்டோட ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட். ஸோ இன்ட்டு 1144.43 போட்டிங்கன்னா 6466.03. இதான் உங்களோட ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட்டாக வரும். ஓகேங்களா. ஸோ ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ கேஷ் அவுட்ருவாங்க நம்ம போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட்டில் நீங்கள் டேரெக்டாக போட்டுறக்கூடாது. இது ஆக்சுவலாக ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் இன்கம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் டேக்ஸ் எவ்வளோ போடுங்க? 10% டேக்ஸ் போடுங்க. ஸோ 647 ரூபா உங்களோட 10% ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் டேக்ஸாக வரும். ஓகேங்களா. ஓகே. ஸோ நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. சேல் பண்ணுறப்போ 14,900 யூனிட் வந்து உங்களோட மெச்சூரிட்டி டைம் உள்ள யூனிட்ஸு. ஸோ அந்த டைமோட நெட் அசெட் வேல்யூ வந்து 53.75 இருந்துச்சு. ஓகேங்களா. 31/7 உள்ள நெட் அசெட் வேல்யூ வந்து 53.75. ஓகே 53.75. ஸோ இதுக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு எஸ்டிடி வந்து 0.2% வந்து நெகட்டிவில் நீங்கள் போடுவீங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் நெகட்டிவில் போட்டுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கேப்ளிகேட் வந்து நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 647 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் நெகட்டிவில் போடுங்க. ஓகேங்களா. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட் ரிட்டர்ன் வந்து 6,98,958 ரூபா உங்களோட ரிட்டர்ன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 124 மாதம் 12 மாதத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ 698 பை இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh இன்ட்டு 12/124 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 மாதத்துக்கு 67.64%. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுதான் 3 பிளான்ஸுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் க்ரோத், டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போனஸ் பிளான். ஓகே. ஸோ எல்லா பிளானும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சம் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஒர்க்கிங். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ரிவர்ஸ் ஒர்க்கிங்னா ஆக்சுவலாக என்னன்னா ஓப்பனிங் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓப்பனிங் எவ்வளோ யூனிட்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து க்ளோசிங்லேருந்து நம்ம வந்து வரணும். ஓப்பனிங் யூனிட்ஸ் நம்ம ஃபர்தராக நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த சம் வேறு லெவலில் இருக்கும் இதை விட. ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 7th சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 9th சம். 9th சம் வந்து ரிவர்ஸ் ஒர்க்கிங். ஓகேங்களா. நைன்த் செம் வந்து பாருங்கள் மிஸ்ஸஸ் கார்பஸ் அண்ட் ஏஎம்சி அண்ட் 1/4/2019 ஹேஸ் ஃப்ளோட்டட் 2 ஸ்கீம்ஸ். 2 ஸ்கீம் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் பிளான், போனஸ் பிளான். ஓகேங்களா. ஸோ டிவிடெண்ட் பிளான் போனஸ் பிளான் 2 ஸ்கீம் மட்டும் தான் இருக்குது. க்ரோத் பிளான் இல்லை. க்ரோத் பிளானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஒர்க்கிங் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ க்ரோத் பிளான் வந்து கேட்கல, அதனால தான் அவங்க கேட்கல. ஈஸியாக இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ டிவிடெண்ட் பிளான் அண்ட் போனஸ் பிளான் மட்டும் தான் கேட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வைக்கலாம். வைக்கிறது கால்குலேட் இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் த போத் ஸ்க்ரீன். இஷ்யூ ப்ரைஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இஷ்யூ ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஓப்பனிங் யூனிட்ஸ் நமக்கு தெரியணும். ஓப்பனிங் யூனிட்ஸ் வச்சு நம்ம இஷ்யூ ப்ரைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பிளானுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ டிவிடெண்ட் பிளானுக்குள்ளே வாங்க. ஸோ டிவிடெண்ட் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டிவிடெண்ட் பிளான், இது போனஸ் பிளான். ஸோ இதுவும் டிவிடெண்ட் பிளானுக்குள்ள இன்ஃபர்மேஷன், இது வந்து போனஸ் பிளானுக்குள்ள இன்ஃபர்மேஷன். ஸோ இது டிவிடெண்ட் பிளான், இது போனஸ் பிளானுக்குள்ள இன்ஃபர்மேஷன். ஸோ டிவிடெண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9,20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 27,748.6. ஆவரேஜ் ப்ராஃபிட்னா ஒரு வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆக்சுவலாக எப்போ வந்து வாங்கியிருக்காங்க? 1/4/2015 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 31/3/2020 எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ 2015 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆகுதுங்களா? ஸோ 15, 16, 17, 18, 19, 20. ஓகேங்களா? ஸோ 20 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ 5 இயர்ஸ் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ 5 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 27,748.60. ஓகேங்களா? ஸோ 5 இயர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வரும்? 27,748.6 இன்ட்டு 5 இயர்ஸ் போனீங்கன்னா 1,38,743. ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்தில் உங்கள் கையில் வந்து நீங்கள் 9,20,000 போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 10,58,743 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ என்னவாக இருக்கும்? சரி ப்ராஃபிட் வந்து 1,38,743. ஓகே, ஸோ ஓப்பனிங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 9,20,000. உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 1,38,743. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ ஆக்சுவலாக என்னவாக இருக்கும்? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு உங்களோட ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ணி தான் உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூவாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம மெச்சூரிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மெச்சூரிட்டி வந்து 10,58,743 ஆகும். ஓகே, கிளியரா? ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 9,20,000. ஓகேங்களா? ஸோ இங்கே வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ? 1,38,743. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணினா க்ளோசிங் யூனிட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ க்ளோசிங் யூனிட் ஆக்சுவலாக எவ்வளோ வரும்? ரெடி ஆட் பண்ணிக்கிறோம். 10,58,743 உங்களுக்கு க்ளோசிங் யூனிட்டாக வரும். ஸோ இதான் உங்களோட க்ளோசிங் யூனிட். ஓகே, ஸோ க்ளோசிங் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ இவ்வளோ அமௌண்ட் வருது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ க்ளோசிங் யூனிட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த டைமில் உள்ள வேல்யூ பை NAV நீங்கள் போடுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ 10,58,743 பை அந்த டைமில் எப்போ 31/3/2020 வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 49 கொடுத்துருக்காங்க. ஸோ 49 நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். 10,58,743 by 49 போட்டிங்கன்னா 21,607. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட க்ளோசிங் வேல்யூ. ஓகே, எப்போ 31/3/2020 21,607 தான் உங்களோட க்ளோசிங் யூனிட்ஸ். ஓகே, ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது? 1/4/2015. இந்த டைமில் உள்ள யூனிட்ஸ் எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக இது வந்து என்ன பிளான்? டிவிடெண்ட் பிளான். ஓகேங்களா? ஸோ டிவிடெண்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? 31/3/16, 31/3/17, 31/3/18, 31/3/19, 31/3/2020. ஸோ க்ளோசிங் யூனிட்ஸ் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ டிவிடெண்ட் வந்திருக்கோ அந்த டிவிடெண்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த டைமில் உள்ள NAVயால் நீங்கள் டிவைட் பண்ணி அத்தனை யூனிட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது 19 to 20 டிவிடெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஒரு 1 lakh வந்து உங்களோட அமௌண்ட் வச்சுக்கலாம். அந்த டைமில் நெட் அசெட் வேல்யூ வந்து சப்போஸ் ஒரு 10 ரூபா வந்து நெட் அசெட் வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ 10 டிவைட் பண்ணுறப்போ நீங்கள் 10,000 யூனிட்ஸ் வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கிடச்சிருக்கோ அந்த டிவிடெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ டிவிடெண்ட் எந்த ரேட்டுக்கு நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அந்த டைமில் உள்ள நெட் அசெட் வேல்யூ நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ டிவிடெண்ட் பை நெட் அசெட் வேல்யூ தான் அந்த டைமில் உள்ள அடிஷ்னல் யூனிட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 31/3/2019 எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் டிவிடெண்ட் பை நெட் அசெட் வேல்யூ ஈக்குவல் டு 21,607 நம்ம போகணும். ஓகே, ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பனிங் யூனிட்ஸ் நமக்கு தெரியாது எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போது யூனிட்ஸ் ஆன்
31/3/19 உள்ள யூனிட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த யூனிட் வந்து நீங்கள் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ டிவிடெண்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், டிவிடெண்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஓப்பனிங் யூனிட்ஸ்லேருந்து ஃபேஸ் வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க. ஃபேஸ் வேல்யூ நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ 10 ரூபான்னு சொல்லி அசீவ் பண்ணிக்கலாம். 10 ரூபா அசீவ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த டைமில் எவ்வளோ டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 31/3/2019 எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 15%. ஸோ இங்கே 15% டிவிடெண்ட் போகலாம். ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எழுதுவோம். எப்போலாம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 31/3/2019 15% டிவிடெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 31/3/2018 10% டிவிடெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2017 12%. எத்தனை பர்சன்ட், 12% டிவிடெண்ட். ஓகேங்களா? ஸோ 3 டிவிடெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட யூனிட்ஸ் வந்து அடிஷ்னலாக நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ டிவிடெண்ட் என்னைக்கு கிடைக்குதோ அங்கே தான் நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஓகே. 31/3/2019 15% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிவிடெண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து இந்த டைமில் ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இன்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வேல்யூ 10 நீங்கள் போடுங்க, அதை வந்து டிவிடெண்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும், டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ 10 இன்ட்டு எத்தனை பெர்சன்ட் டிவிடெண்ட், 15% வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் அமௌண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டிவிடெண்ட் பை அந்த டைமில் உள்ள நெட் அசெட் வேல்யூ. ஓகே. ஸோ அந்த நெட் அசெட் வேல்யூ இன்ஃபர்மேஷனையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிடுவோம். எவ்வளோ இருக்குது, 45. நெட் அசெட் வேல்யூ இது 45. 31/3/18 நெட் அசெட் வேல்யூ 50. அப்புறம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 48. ஸோ எல்லாம் எழுதி வச்சுக்கோம். ஸோ டிவிடெண்ட் பை எவ்வளோ போடுங்க, அந்த டைமில் நெட் அசெட் வேல்யூ 45 நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிவிடெண்ட் இருக்கிற இடத்துல எக்ஸ் இன்ட்டு 10 இன்ட்டு 15% பை 45. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட என்னவாக இருக்கும், 10 இன்ட்டு 15% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 1.5x வரும். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட அடிஷ்னல் யூனிட். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் யூனிட் வந்து எக்ஸ், உங்களோட அடிஷனல் யூனிட் எவ்வளோ, 10 இன்ட்டு 15% போட்டிங்கன்னா 1.5. அடிஷனல் யூனிட் வந்து 1.5x பை 45. ஓகேங்களா? ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 21,607 வரும். ஓகே. ஸோ ஓப்பனிங் யூனிட் வந்து எக்ஸு, ஸோ அதில் வந்து அடிஷனல் யூனிட்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோசிங் யூனிட் வந்து 21,607 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5x பை 45 ஈக்குவல் டு 21,607 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் யூனிட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பனிங் யூனிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 45x ப்ளஸ் 1.5x. ஓகேங்களா? ஸோ பை 45 ஈக்குவல் டு 21,607. ஓகே. ஸோ 46.5x ஈக்குவல் டு 21,607 இன்ட்டு 45. 21,7 இன்ட்டு 45 போட்டிங்கன்னா 9,72,315. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் யூனிட்ஸ் எவ்வளோ வரும், 9,72,315 பை 46.5 போட்டிங்கன்னா 20,910. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஓப்பனிங் யூனிட்ஸ் 20,910. ஸோ 31/3/2019 ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,910. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் எப்போ கொடுக்குறாங்க 10% வந்து 31/3/2018 உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஓப்பன் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் பை நெட் அசெட் வேல்யூ ஓகேங்களா. நெட் அசெட் வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அடிஷ்னல் டிவிடெண்ட் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் யூனிட்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடிஷ்னல் யூனிட் என்ன பண்ணுவீங்க, வரக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டு பை நெட் அசெட் வேல்யூ நீங்கள் போடுவீங்க ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவீங்க, டிவிடெண்ட் அமௌண்ட்டு பை நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ 50 ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நெட் அசெட் வேல்யூ 50. ஸோ 50 போடுங்க ஓகேங்களா. ஸோ டிவிடெண்ட் ஆக்சுவலாக எப்படி வரும், ஓப்பனிங் யூனிட் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ போட்டிங்கன்னா டோட்டல் ஃபேஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு டிவிடெண்டோட பெர்சன்டேஜ் எவ்வளோ 10% ஓகேங்களா. ஸோ 10% நீங்கள் போடுவீங்க பை நெட் அசெட் வேல்யூ வந்து 50 ரூபா ஓகேங்களா. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணினா உங்களுக்கு எவ்வளோ வரும், 20,910 உங்களுக்கு வந்து வரணும். க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ 20,910. இதுதான் உங்களோட க்ளோசிங் வேல்யூ ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 10 × 10% பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் பை 50 ஈக்குவல் டு 20,910 ஓகேங்களா. ஓகே. ஸோ 50x ப்ளஸ் எக்ஸ் பை 50 ஈக்குவல் டு 20,910 வரும். ஸோ 51x ஈக்குவல் டு இந்த 50 அங்கே பண்ணுறதா 2910 இன்ட்டு 50 நமக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப 10,45,500. ஸோ ஓப்பனிங் யூனிட் எக்ஸ் எவ்வளோ வருது, 10,45,500 பை 51 போட்டிங்கன்னா 20,500 வரும் ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் யூனிட்ஸ் எவ்வளோ 20,500 ஓகேங்களா. ஓப்பனிங் யூனிட்ஸ் எவ்வளோ 20,500 ஓகேங்களா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் வந்து எப்போ கொடுக்குறாங்க 31/3/2018. ஸோ அந்த டைமில் உள்ள ஓப்பனிங் யூனிட்ஸ் நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ இந்த ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷனல் யூனிட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ ஓப்பனிங் யூனிட் எக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அடிஷனல் யூனிட் நம்ம ஆட் பண்ணுவோம். அடிஷனல் யூனிட் நம்ம என்ன பண்ணுவோம், டிவிடெண்ட் பை நெட் அசெட் வேல்யூ நம்ம போடுவோம். இங்கே டிவிடெண்ட் நம்ம எப்படி எடுப்போம், அந்த டைமில் உள்ள ஓப்பனிங் யூனிட் எக்ஸ் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ 10 இன்ட்டு அந்த டைமில் உள்ள டிவிடெண்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட டிவிடெண்ட் அமௌண்ட்டு ஓகேங்களா. ஸோ பை நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ 48. ஸோ 48 டிவைட் பண்ணினா அடிஷனல் யூனிட்ஸ் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் ப்ளஸ் இந்த அடிஷனல் யூனிட் ரெண்டு நீங்கள் யூஸ் பண்ணினா க்ளோசிங் வேல்யூ வந்து 20,500 யூனிட்ஸ் கரெக்டாக. இது உங்களோட க்ளோசிங் யூனிட்ஸ் வரும் ஓகே. ஓகே. எக்ஸ் ப்ளஸ் 10 × 12% பண்ணால் 1.2x 1.2x பை 48 ஈக்குவல் டு 20,500 ஓகேங்களா. ஸோ 48x ப்ளஸ் 1.2x பை 48 வரும். ஸோ 48 அங்கே தூக்கி போட்டிங்கன்னா 20,500 இன்ட்டு 48 வரும். இன்ட்டு 48 போடுங்க 9,84,000. ஸோ 48 ப்ளஸ் 1.2 போட்டிங்கன்னா 49.2x 9,84,000. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 9,84,000 பை 49.2 போட்டிங்கன்னா 20,000 உங்களோட ஓப்பனிங் யூனிட்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஓப்பனிங் யூனிட்ஸ் 20,000. இங்கே ஏதாச்சும் டிவிடெண்ட் இருக்கா இல்லை. ஸோ இங்கேயும் 20,000 தான். இங்கே ஏதாச்சும் டிவிடெண்ட் இருக்கா இல்லை. ஸோ இங்கேயுமே 20,000 தான் ஓகேங்களா. ஸோ 1 நாள் 2015 நீங்கள் வந்து 20,000 யூனிட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ நீங்கள் 1 நாள் 2015 எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 9,20,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட யூனிட்ஸ் எவ்வளோ 20,000 யூனிட்ஸு. ஸோ உங்களோட அந்த டைமோட நெட் அசெட் வேல்யூ ஆக்சுவலாக எவ்வளோவா இருக்கும் 9,20,000 பை 20,000 போடுங்க. 46 வந்து உங்களோட NAV 0 ஓப்பனிங் நெட் அசெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 46. இதுதான் உங்களோட இஷ்யூ ப்ரைஸ் ஓகே. இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டேட்டில் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு அந்த நெட் அசெட் வேல்யூ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கூட நீங்கள் என்ட்ரி ஆனிங்களோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 46 ரூபா நெட் அசெட் வேல்யூ இஷ்யூ ப்ரைஸ் ஓகே. ஓகே
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி போனஸ் பிளான் வந்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ போனஸ் பிளான் வந்து ஈஸி தான் ஆக்சுவலாக. என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆவரேஜ் இதில் வந்து 6.4% கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அப்போ 5 வருஷம் நீங்கள் பார்க்கணும். 10 lakhs இன்ட்டு 6.4% இன்ட்டு 5 போடணும் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா 10 lakhs இன்ட்டு 6.4 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 3,20,000 வந்து டோட்டல் ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 3,20,000 உங்களோட ப்ராஃபிட். ஸோ ஆட் பண்ணுறப்ப மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 13,20,000 வரும் ஓகேங்களா. ஓகே. ஸோ அந்த டைமில் நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ, 31/3/2020 நெட் அசெட் வேல்யூ வந்து போனஸ் பிளானுக்கு நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ பார்க்குறப்போ 44 வரும். ஸோ டிவைட் பண்ணுறப்போ க்ளோசிங் யூனிட்ஸ் வந்து 30,000 ஓகேங்களா. ஸோ போனஸ் பிளான் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஓப்பனிங் வந்து ஓப்பனிங் வந்து 1/4/2015, க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2020 ஓகே. ஸோ இந்த டைமில் உள்ள யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 யூனிட்ஸ் தான். ஓப்பனிங்கு எவ்வளோ நமக்கு தெரியாது ஓகே. ஸோ எப்போலாம் நமக்கு வந்து யூனிட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும், போனஸ் என்னைக்கெலாம் கொடுக்குறாங்களோ அன்றைக்கெலாம் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ போனஸ் என்னைக்கெலாம் கொடுத்துருக்காங்க, 31/12/2018 அண்ட் 31/12/2016 ஸோ 31/12/18 31/12/16 ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் ஆட் ஆகிருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஓகே. ஓகே. ஸோ 1:5 வந்து இங்கே ஆட் ஆகிருக்குது ஓகேங்களா. ஸோ 1:5 என்ன பண்ணுவாங்க, உங்கள் கையில் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ அதில் 5ல் 1 பங்கு வந்து உங்களுக்கு போனஸாக கொடுக்குறாங்க ஓகே. ஸோ ஓப்பனிங் வந்து நமக்கு தெரியாது எக்ஸ். ஸோ எவ்வளோ போனஸ் வந்து கொடுக்குறாங்க, அடிஷனல் 1:5 வந்து போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/5 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 யூனிட்ஸ் ஓகே. சிம்பிள் தான். எக்ஸ் வந்து ஓப்பனிங் யூனிட்ஸு, உங்களுக்கு அடிஷனல் யூனிட் வந்து 1/5 கொடுக்குறாங்க. 1/5 நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ் யூனிட் வச்சுருக்கீங்க, 1/5 வந்து அதில் போனஸாக கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸ் யூனிட் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸோ அதில் 1/5 வந்து போனஸாக கொடுக்குறாங்கன்னா 1/5 ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு அடிஷனல் யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது போடுங்க 1/5னா 0.2 ஓகேங்களா. ஸோ 1.2 எக்ஸ் ஈக்குவல் டு 30,000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30,000/1.2 கொடுங்க, 25,000 யூனிட்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இதான் இந்த டைமில் உள்ள ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து 25,000 ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு போனஸ் வந்து எப்போ கொடுக்குறாங்க, 31/12/2016 கொடுக்குறாங்க. எவ்வளோ, 1:4 ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:4 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைமில் ஓப்பனிங் யூனிட்ஸ் நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக ஓப்பனிங் யூனிட்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், எக்ஸ் ப்ளஸ் 1/4 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அடிஷனல் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி எக்ஸ் யூனிட் வச்சுருக்கீங்க, ஸோ அதில் 1/4 வந்து உங்களுக்கு போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ 1/4 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25,000 ஓகே. ஸோ 1.25 எக்ஸ் ஈக்குவல் டு 25,000 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 25,000/1.25 கொடுங்க, 20,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிட்ஸ், ஓப்பனிங் யூனிட்ஸ். இங்கே ஏதாச்சும் போனஸ் இருக்கா, இல்லை, ஒரு போனஸும் இல்லை. ஸோ அதே தான் உங்களுக்கு 20,000 யூனிட்ஸ் தான் 1/4/2015 உங்களுக்கு வந்து இஷ்யூ ப்ரைஸ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ 20,000 தான் வந்து இஷ்யூ டைமில் உள்ள நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து 20,000 ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எத்தனை யூனிட்ஸ், 20,000 யூனிட்ஸ். ஸோ ஒரு யூனிட்ஸ் இங்கே பார்க்குறப்போ 10 lakhs/20,000 போனீங்கன்னா 50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் நெட் அசெட் வேல்யூ வரும். உங்களோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஓகேங்களா. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் வந்து என்ட்ரி டேட் வந்து 50 ரூபா ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து போனஸ் பிளான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரீஒர்க்கிங் ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸ் ஒர்க்கிங் வந்து நம்ம இப்படி தான் பண்ணுவோம். நமக்கு நார்மலாக ஒர்க்கிங் பார்த்தாச்சு, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம க்ளோசிங் வேல்யூ என்னென்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே வந்து மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, வந்து மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இஷ்யூ ப்ரைஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே. ஸோ
ஸோ இதுவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ 2 சம்மும் ஒரே டைமில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த சம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ரிவர்ஸ் ஒர்க்கிங்கில் ஒரு சம் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு A to Z பண்ணுறீங்க, அப்புறம் Z to A பண்ணுறீங்க. ஸோ இப்படி ரெண்டுமே நீங்கள் வந்து ரிவர்ஸில் பண்ணுறப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 சம் நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்காது. ஓகேங்களா? நான் படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரீஒர்க்கிங் சம் வந்து எனக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அது வந்து கேப் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சம் மறந்து போச்சு. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட் சம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி ஃபஸ்ட் சம் பார்த்தாச்சு, ரீஒர்க்கிங் ஒரு தடவை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானாக ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 மந்த்தாக நான் வந்து இந்த சம்ஸை நான் பார்க்கவே இல்லை. 4 மந்த் கழிச்சு நான் வந்து சம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ எனக்கு 2 சம்முமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானாக வருதே தவிர நான் அந்த ஆன்சர் கிட்ட பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த நார்மல் ஒர்க்கிங் ப்ளஸ் ரீஒர்க்கிங் ரெண்டுமே நீங்கள் பண்ணிட்டீங்க. A to Z, Z to A நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து கான்ஸ்டியூட்டாக ஒரே டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன சம் பார்த்தீங்கன்னா 9 சம் பார்த்தாச்சு. 13 சம் பார்ப்போம். ஸோ 13 சம் வந்து ஈஸி தான். சம் வந்து பார்ப்போம். ஸோ 13 சம் பாருங்கள், ஃப்ரண்ட் எண்ட் லோடு பேக் எண்ட் லோடு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் லோடு பேக் எண்ட் லோடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லோடு ப்ரைஸ் வரையும் வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் லோடு 10.204 கொடுத்துருக்காங்க. ரிடம்ஷன் ப்ரைஸ் வந்து 9.8 கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஸோ இதான் ஃப்ரண்ட் எண்ட் லோடு பேக் எண்ட் லோடு. ஸோ இதை வச்சு நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்ட் லோடாக நீங்கள் ரிடம்ஷன் பண்ணுறப்போ ஓகேங்களா? ஸோ ரிடம்ஷன் பண்ணுறப்போ வரக்கூடிய ப்ரைஸ் தான் உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் லோட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பப்ளிக் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 10.204 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 9.8 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் லோடு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங்னா 10 இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ரிட்டன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் எண்ட் லோடு. ஓகேங்களா? ஸோ போடுறப்போ உங்களுக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குதா, ஸோ இதை வச்சு நம்ம போடுறதா ஃப்ரண்ட் எண்ட் லோடு. ஓகேங்களா? ஸோ 10.204 மைனஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓப்பனிங் வேல்யூ பை என்ன பண்ணுவீங்க, இன்வெஸ்ட் பண்ணது வந்து 10 × 100 போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் லோடு நம்ம நினச்சோம். ஓகேங்களா? ஸோ 10.204 மைனஸ் 10 பை 10 × 100 போட்டிங்கன்னா 2.04. இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் லோடு. ஓகே, ஸோ இவங்க ஒவ்வொரு மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து க்ளோசிங் என்ஏவிலேருந்து ஓப்பனிங் என்ஏவி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். பை நீங்கள் வந்து ஓப்பனிங் என்ஏவி × 100 போட்டுறப்போ நமக்கு பேசஞ்சர் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ ரிடம்ஷன் ப்ரைஸ் வந்து சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேக் எண்ட் லோடு கிடைக்கும். ஸோ பேக் எண்ட் லோடு பாருங்கள், பேக் எண்ட் லோடு வந்து ரிடம்ஷன் ப்ரைஸ் வந்து 9.8. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 9.8 மைனஸ் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 பை 10 × 100 போடுவீங்க. ஸோ 9.8 மைனஸ் 10 பை 10 × 100 போட்டிங்கன்னா 2%. ஸோ நெகட்டிவில் தான் வரும். ஆக்சுவலாக இது வந்து பேக் எண்ட் லோன் நம்ம டேரெக்டாக கொடுக்குறதுனால, நேமில் பேக் எண்ட் லோன் சொல்லி கொடுக்குறதுனால இது வந்து நீங்கள் நெகட்டிவில் போட வேண்டிய அவசியமே இல்லை. 2% ஆல்ரெடி நெகட்டிவ் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப பாசிட்டிவாக 2% நீங்கள் போட்டுருவோம். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அல்டர்னேட்டிவ் ஆன்சர் இருக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து நமக்கு வந்து நார்மலாக பண்ணக்கூடிய மெத்தட் மாதிரி இருக்கும். ஸோ மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு தேவையில்லை, நம்ம இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே 14 சம் பார்ப்போம். 14 சம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக 14 சம் பாருங்கள், டியூரிங் த இயர் 2017. ஓகேங்களா? இன்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் அண்ட் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 per unit. ஓகேங்களா? கேபிட்டல் கெயின் ப்ளஸ் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 per unit. ஓகே,
விச் ஆர் ரீஇன்வெஸ்ட் அட் த இயர் அண்ட் ஆனால் நெட் அசட் வேல்யூ 23.75. ஸோ இதை வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 23.75க்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக ரீவொர்க்கிங் சம் பார்த்தோம்னா ஸோ அதில் உள்ள மெத்தட் தான் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்வெஸ்டர் ஹேட் டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் 26,750 யூனிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயரில். ஸோ க்ளோசிங் யூனிட்ஸ் 26,750 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த NAV had appreciated by 18.75% during the year. ஸோ NAV வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேட் ஆகிருக்கு. எத்தனை பெர்சன்ட் கூடியிருக்குதான் 18.75%. ஓகே. என்ட்ரி லோடு வந்து பார்த்தீங்கன்னா 0.05. ஓகேங்களா. ஸோ என்ட்ரி லோடு 0.75 சாரி 0.05. என்ட்ரி லோடு வந்து 0.05 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்ட்டு 0.05 நம்ம போகணும். இஷ்யூ ப்ரைஸ் என்ன வருதோ அதில் 0.05 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லோடு கிடச்சிடும். இப்போ என்னடா இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஹார்ட் டிஸ்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துமே வந்து லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்ட்ரி லோடு எவ்வளோ பண்ணியிருக்காரு நமக்கு தெரியல. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அந்த ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம கையில் இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம கையில் இப்போ இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணோம்னா ஓப்பனிங் யூனிட்ஸ் எவ்வளோ நம்ம ஃபைனல் பண்ணோம். ஸோ அதை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இன்ட்டு 0.05 போட்டப்போ உங்களுக்கு என்ட்ரி லோ கிடச்சி. ஓகே. ஸோ இப்போ க்ளோசிங் யூனிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 26,750. ஸோ ஓப்பனிங் வந்து நமக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடிஷனல் யூனிட்ஸ் ஆக்சுவலாக என்ன வரும் டிவிடெண்ட் வந்திருக்கு. அது ஃபுல்லாக ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அடிஷனல் யூனிட்ஸ் வரும். ஓகே. அடிஷனல் யூனிட்ஸ்லாம் நமக்கு வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது மொத்தம் வந்து பார்த்தா 3 பெர் யூனிட் உங்களோட டிவிடெண்ட் இருக்குங்களா. ஸோ 3 இன்ட்டு அடிஷனல் யூனிட்ஸ்னால மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 3x. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 3 இது பேசண்டேஜ் கிடையாதுங்களா. ஸோ கேப்ளிகன் பேசண்டேஜ் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு பேசண்டேஜ் நம்ம போடுவோம். இங்கே வந்து பார்த்தா 3 பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 3. ஸோ எக்ஸ் யூனிட்டுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு 3 இன்ட்டு எக்ஸ் நம்ம போடுவோம். ஸோ இதுதான் உங்களோட கேப்ளிகனோட டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த டோட்டல் கேப்ளிகன் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 23.75 ரூபாய்க்கு நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வரும். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக டிவிடெண்ட் இன்கம். ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த டைமில் நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ 23.75. ஸோ இதுக்கு நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் யூனிட்ஸ் ப்ளஸ் அடிஷனல் யூனிட்ஸ் ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 26,750 உங்களுக்கு க்ளோசிங் யூனிட்ஸ் தான் வரும். ஓகே. ஸோ அப்படியே அந்த ரிவர்ஸ் ஒர்க்கிங் மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ 23.75x ப்ளஸ் 3x பை 23.75 ஈக்குவல் டு 26,750 வரும். ஓகேங்களா. ஓகே. 26,750 இன்ட்டு 23.75 போட்டோம்னா 6,35,313 ஈக்குவல் டு 26.75x. ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு பை 26.75 போட்டிங்கன்னா 23,750 வந்து உங்களோட ஓப்பனிங் யூனிட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எவ்வளோ 23,750. ஓகே. இஷ்யூ ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ NAV 0 நமக்கு தெரியாது. NAV 0 நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் 23.75 தான் உங்களோட க்ளோசிங் NAV. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா NAV வந்து 18.75% இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ 23.75ங்கிறது 18.75% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா. ஸோ NAV 0 வந்து 100 அப்படின்னா ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 18.75 இன்க்ரீஸ் ஆகுது. 18.75 இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 118.75 இருக்கும். ஓகே. ஸோ NAV 1 118.75 இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க 23.75 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 23.75 வந்து 118.75 அப்படின்னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் NAV 0. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 23.75 பை 118.75 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 20. ஸோ இதுதான் உங்களோட NAV 0. ஓகே.
ஓகே. ஸோ ஓப்பனிங் வந்து 23,750. என்ஏவி 0 வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக எவ்வளோ? 20 இன்ட்டு 23,750 யூனிட்ஸுங்களா? ஸோ இன்ட்டு 23,750 இன்ட்டு 20 கோடினா டோட்டல் வந்து எவ்வளோ? ஓகே சார் 23,750 இன்ட்டு 20 கோடினா 4,75,000. 4,75,000 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரி லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.05 டைம்ஸ் வந்து என்ட்ரி லோடு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இவனுக்கு எப்படி பண்ணிருக்காங்க? ஓகேங்களா? ஸோ நான் என்ன வந்திருக்கேன் ஆக்சுவலாக 4,75,000. ஸோ என்ட்ரி லோடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.05. ஸோ என்ட்ரி லோடு எவ்வளோ வரும்? 4,75,000 இன்ட்டு 0.05 23,750. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ட்ரி லோடையும் சேர்த்து 4,76,187.5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் என்ட்ரி லோடு வந்து எவ்வளோ? 1,187.5. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எம்எஃப் ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபுல் கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா கால்குலேஷன் ஆஃப் என்ஏவி. ஒவ்வொரு என்ஏவி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியாச்சு சொல்லி நம்ம சம்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட் வேல்யூ உள்ள கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ நெட் அசெட் வேல்யூ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ரிட்டர்ன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட் வேல்யூ என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். பை. ஸோ எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப என்ன டவுட் வருதோ எனக்கு வந்து கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லையோ நீங்கள் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். பார்க்கலாம்.